சாந்தி. நீங்கள் எல்லோரும் எங்கே உட்காந்துருக்கீங்க? எங்கே அமர்ந்து இருக்கீங்க? இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாரு, நீங்கள் ஓம் சாந்தி பவனில் உட்காரல. இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்க? பாபாவனுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கீங்க. பாபாவனுடைய கண்களில் உட்காந்துருக்கீங்க, கண்மணியாக. இன்றைக்கி மரியாதைகளின் கொற்றுக்குள் அப்படிங்கிற 10 நாள் பட்டியினுடைய 5வது நாள் 26/12/2025. இன்றைய ரிவைஸ்டு முரளி பார்த்திங்கன்னா 14/4/1994. இதை வச்சு தான் இன்றைக்கி பட்டி பண்ண போகிறோம். முரளியினுடைய தலைப்பு அன்பினுடைய ரிட்டன் தன்னைத்தானே டேர்ன் செய்வது. அன்பிற்கான பிரதி பலன் தன்னைத்தானே, பிரதி உபகாரம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது, பரிவர்த்தனை செய்து கொள்வது, டேர்ன் பண்ணுறது தான் இன்றைய முரளியினுடைய தலைப்பு. நீங்கள்
ஓம் சாந்தி பவன் லைவில் இப்போ பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கீங்க. நேற்று முரளியினுடைய வரதானம் ஞாபகம் இருக்கா? காலை முரளியினுடைய பாப்தாதாவினுடைய இதயம் அவ்வளோ உயர்ந்தது, அவ்வளோ விஷாலமானது. அதில் என்னன்னு சொன்னார், தூய்மையான ஆத்மாக்களால் தான் அங்கே உட்கார முடியும். இன்னைக்கு பாபா எவ்வளோ நேரம் நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னு கேட்கல, எவ்வளோ நேரம் கேட்குறீங்க, ஞானம் கேட்குறீங்க அதையும் கேட்கல பாபா. இன்னைக்கு பாப்தாதா ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னுடைய அன்பிற்கான ரிட்டன் என்ன கொடுப்பீங்க, அதுதான் கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? என்னுடைய அன்பிற்கான ரிட்டன் பிரதி உபகாரமாக என்ன கொடுப்பீங்க, என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? முரளியில் பதில் தெளிவாக கொடுத்துட்டார் பாபா. அதுவே டாப்பிக்காக வந்துடுச்சு. தன்னைத்தானே டேர்ன் பண்ணுறது, மாற்றிக்கொள்வது, பரிவர்த்தனை செய்வது, இதுதான் பாபாவுடைய அன்பிற்கான ரிட்டன். தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது தான் பாபா மேல அன்பினுடைய ப்ரூஃப். என்ன? பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன? தன்னைத்தானே மாற்றிக்கணும். அதுதான் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கான சகஜமான சாதனம். என்ன? மரியாதைகள். அதை வச்சு தானே பட்டி போயிட்டுருக்கு. மாற்றிக்கொள்வதற்கான தன்னைத்தானே பரிவர்த்தனை செய்கிறது, மாற்றிக்கிறது, சேஞ்ச் பண்ணுறது, திருந்துறது, இதற்கான சகஜமான சாதனம் மரியாதைகள். எவ்வளோ நம்ம மரியாதையினுடைய கூட்டுக்குள்ளே இருப்போமோ அந்த அளவு வேகமாக, சீக்கிரமாக, விரைவாக நமக்குள்ள மாற்றங்கள் நிகழும். நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். மரியாதைன்னா என்ன? மரியாதைன்னா லிஸ்ட்டு கிடையாது. மத்துக்கரோ அப்படிங்கிற லிஸ்ட்டு கிடையாது. இது பண்ணாதுங்க, இதை பண்ணாதுங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கிடையாது. மரியாதைன்னா அது ஒரு கட்டளை கிடையாது, ஆர்டர் கிடையாது. மரியாதை என்பது ஒரு வாய்ப்பு. ஆத்மாவனுடைய சக்தியை லீக் ஆகுறதுலேருந்து காப்பாற்றுறது தான் இந்த மரியாதை. மரியாதைன்னா என்னன்னு பார்த்தோம், அப்படி ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. ஆத்மானுடைய சக்தியை வீணாகிறதுலேருந்து நம்மளை தடுக்குது, ஆத்மானுடைய சக்திகளை காப்பாற்றுது, வீணாகாமல், வேஸ்ட் ஆகாமல். ஈஸ்வரனால் போடப்பட்ட ஒரு தெய்வீகமான ரேகை, கோடு, அண்டர்லைன், ரவுண்ட் த லைன், அதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ஆத்மா பாப் சமானாக மாறுது, பரமாத்மாவுக்கு சமமாக மாறுது. சேவையில் மரியாதைகளை சேர்க்கும்போது என்னாகும்? சேவையில் பிரபாவம் ஏற்படும். யோகாவில் மரியாதைகளை கனெக்ட் பண்ண என்னாகும்? ஸ்திரத்தன்மை, திடமான, உறுதியான தன்மை அங்கே வரும். நம்மளுடைய இதில் பட்டியனுடைய தலைப்பு என்ன? மரியாதையினுடைய கூட்டிற்கு உள்ள ஒரு நதியின் இரு கரைகள் தான் மரியாதைகள். நதிக்கு ஒரு நதி இருக்குது, இல்லை ஆறு இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 கரைகள் தான் மரியாதை. அதுக்கு உள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு ஆறு, இல்லைன்னா அது ஆறு பேர் இல்லை, பேர் மாறி போயிடும். நதி ஆறுக்கு 2 கரைகள் இல்லை அப்படின்னா அது என்ன பேர்? அதுக்கு பேர் ஆயிரும். அது ஆறாக இருக்காது, அது வெள்ளமாக இருக்கும். வெள்ளப்பெருக்கு. கரையை உடைச்சிட்டு ஒரு நதி வெளியே, ஆறு வெளியே பொங்கி ஓடுதுன்னா அதுக்கு பேர் நதின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஆறுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அது வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடியது நதி, கரையை உடைத்து விட்டு அப்படிம்பாங்க. அது ஆறு ஓடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆறுங்கிற அற்புதமான பேர் அதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அது தன்னுடைய அந்த கரைகளினுடைய மரியாதைக்கு உட்பட்டு இருக்குது, அதனுடைய கோட்டுக்கு உள்ளே இருக்குது, ஸ்ரீமத்துக்கு உள்ளே இருக்குது. ஸ்ரீமத்துக்குள்ளே இருந்தால் தான் ஆறு, இல்லைன்னா அதுக்கு என்ன பேர்? வெள்ளம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் கூட கரைகள் இருக்குது இல்லையா, சைடு. சண்டே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது மலையில், ஹில்ஸில். அதனுடைய வீடியோ கூட நீங்கள் வந்திருந்தது பார்த்துருப்பீங்க. அதாவது அது பஸ் பார்த்தீங்கன்னா திரும்புது, திருப்பத்தில் ஹேர்பின் பெண்டில் திரும்பினோடனே அது கண்ட்ரோல் இல்லாமல் போய் சைடில் போய் இடிச்சிட்டு நிற்குது. ஒரு வேளை அது கரைகள் இல்லாமல் இருந்திருந்துன்னு வச்சுங்க, அப்போ அது போய் விழுந்திருக்கும், எங்கே குழிக்குள்ளே விழுந்திருக்கும். அந்த கரைகள் இருந்தது இல்லையா, சைடில் கட்டியிருக்கிறாங்களே, அது இடிச்சிட்டு மறுபடியும் ரோட்லேயே விழுந்துச்சு அந்த வண்டி. அதனால் நிறைய பேருடைய உயிர் தப்பிச்சிச்சு, ஆத்மாக்கள் சேஃப்ட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா அது குழிக்குள்ளே விழுந்திருக்கும். அதனால் மரியாதை அப்படிங்கிறது அந்த கரைகள், இந்த ரோட்டினுடைய கரைகள் மாதிரி நம்ம ஆழத்தில், அதில் பாதாளத்தில் விழுறதுலேருந்து நம்ம காப்பாற்றுது. அதுதான் உண்மை. இதுதான் அந்த லக்ஷ்மண ரேகை, சீதாவிற்காக லக்ஷ்மண்ஜி போட்டது. அதை தாண்டி சென்றால் சோக வாட்டிக்காவில், சோக வனத்தில் போய் உட்கார வேண்டியதான். சீதாஜி என்ன பண்ணாங்க? சீதா மாதா ஒரே ஒரு தடவை, பாவம் நமக்காவது நிறைய ட்ரையல் கிடைக்குது, அவங்க ஒரே ஒரு தடவை தான் இந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டினாங்க, முடிஞ்சு கதை. நேராக சோக வனத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எத்தனை வருஷம் அதுக்கான துக்கம், அது லைஃப் லாங், லாஸ்ட் வரைக்கும்
ராவணனுடைய கண்ட்ரோலில் போயிட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் ராமர் கூட சேரவே இல்லை. கடைசியில் அக்னி பரீட்சை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கடைசியில் அவங்க என்ன ஆகிட்டாங்க, பூமிக்குள்ளே போயிட்டாங்க பிளந்து. ஒரு லக்ஷ்மண ரேகையை தாண்டினதில் எவ்வளோ பிரச்சனை. ஒரு தடவை தான் தாண்டினாங்க, அதுக்கே ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. முடிஞ்சு கதை, ராமர்கிட்டருந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம எத்தனை தடவை நம்ம கோட்டை தாண்டி போகிறோம், எத்தனை மரியாதைகளை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எத்தனை சோகவாட்டிக்காக நம்ம எத்தனை வருஷம் அனுபவிக்கணும் இல்லை? அதுக்கெல்லாம் அப்போ தண்டனைகள் இருக்குது, அத்தனை வருஷத்துக்கான தண்டனைகள். அவங்க ஒரு தடவை பாவம், அவங்களுக்கு எச்சரிக்கை கூட கொடுக்கல, யாருமே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஆனால் நமக்கு எத்தனை வாய்ப்புகள், டெய்லி வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கார் பாபா. சரி ஓகே பரவாயில்ல, சரி ஓகே நாளையிலேருந்து இப்போலேருந்து சரி பண்ணுங்கள். எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்குறாரு. எத்தனை லட்சுமி ரேகையை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், மனசில், சொல்லில், செயலில். யோசிச்சு பாருங்கள். அப்போ எத்தனை ஜென்மத்துக்கு நமக்கு துக்கம் பெண்டிங் இருக்குது பார்த்துக்குங்க. அவங்க ஒரு வருஷ கணக்கில் தான் துக்கம் அவங்களுக்கு கிடச்சிது, சீதா மாதாவுக்கு. ஆனால் நமக்கு அப்போ எத்தனை ஜென்மங்களுக்கு நம்ம துக்கத்தை எடுக்க போகிறோம். துக்கம் கிடைக்கும், துக்கத்தை அனுபவம் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள். சீதா வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருந்தது. ஆனால் நம்ம ராவணனுடைய ஜெயிலில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ராவணனுடைய மடியிலே ஆஹா ஜாலியாக இருக்கும், ஆஹா அருமை அப்படி அதில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன் வேற. அவர் ராவணன் என்ன பண்ணுறாரு, அன்பாக தாலாட்டு பாடி நம்மளை தூங்க வச்சுட்டு இருக்கிறாரு. தூங்கு தூங்கு தூங்குன்னு. அதனால் நம்மளுடைய மரியாதைகள் அப்படிங்கிற அந்த கரைகள் எவ்வளோ உருவாக்கப்பட்டிருக்குதோ அதை உள்ளே இருக்கணும். இல்லைன்னா நம்ம குழியில் அதால் பாதாளத்தில் போய் உழ வேண்டிதான். இன்றைய முரளியில் 3 மரியாதைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அன்பினுடைய மரியாதை ஃபஸ்ட்டு. 2வது தீவிர புருஷார்த்தத்தின் மரியாதை. 3வது சுத்த சங்கல்பம் மற்றும் அர்ஜுன் குரூப் ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி வானிலை சொல்கிறாரு, இன்றைக்குள்ள வானிலை. அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கலாம். அன்பினுடைய மரியாதை ஃபஸ்ட்டு. இன்றைய முரளியில் யாரை பார்க்குறாங்க, யாரை பார்க்குறாங்க ஞாபகம் இருக்கா? ஏதாவது எத்தனை வட்டி ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் வருது இந்த குரூப்பில்? ஏஞ்சல் ஆஃப் சிவா. எதை படித்து எதை ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறீங்களா? அதனால் நானே சொல்லிடுறேன். அன்பின் கடல், அன்பு சொரூபமான அன்பான மூர்த்தியாக இருக்கக்கூடிய பாபா, சக்தியின் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பாபா அன்பான ஆத்மாக்களை பார்த்துட்ருக்காரு, ஸ்னேகி ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கிறார். ஸ்னேகம், அன்பு அப்படின்னு என்னது? கூட இருக்கிறது, பாஸ் இருக்கிறது. இன்னொன்று, ஒவ்வொரு சூழ்நிலையையும் எளிதாக பாஸ் ஆகிறது, கடந்து போகிறது. ஸ்னேகம் அப்படின்னு என்னது? ஃபஸ்ட்டு 3 அர்த்தங்கள் சொன்னார் பாபா. ஒன்று கூட இருக்கிறது, பாஸ்னா இங்கிலீஷ் வார்த்தையில் கூட இருக்கிறது. 2வது பாஸ் ஆகிறது, எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாதிரி. 2ஆச்சா? 3வது அனைத்து சூழ்நிலைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது மாயினுடைய விஷயங்கள்லேருந்து கிராஸ் பண்ணி போகிறது, பாஸ் பண்ணுறது, கடந்து செல்வது. அதாவது 3 பாஸ். பாபா ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் சொன்னார். எப்படி நம்ம ரொம்ப அன்பானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குறைகள் நமக்கு ரொம்ப ஃபீலிங் ஏற்படுத்தும், நம்முடைய குறை மாதிரி தோணும். அதே போல் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள குறைகள் தெரியுது அப்படின்னா, பாபா சொன்னாங்க, பாப் தாதா அது எனக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது, என்னுடைய குறை அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதனால் நான் அங்கே கண்ணை விழிப்போட பார்க்குறேன். என்ன குறை அது? ஏன்னா என் குறை தானே. எப்படி அம்மா அப்பா சொல்லுவாங்க, என்னுடைய வளர்ப்பில் ஏதோ கம்மி இருக்குது, அதனால தான் இந்த புள்ள இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தாய் தந்தை. அதே போல் பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ள குறைகள் தெரியுது அப்படின்னா அது எனக்கு என்ன தோணுது, அது என்னுடைய குறைன்னு தோணுது. அதனால் பாபா அதை களையிறதுக்காக அதுக்கான விஷயங்கள் நிறைய சொல்கிறாரு, சக்தி கொடுக்குறாரு, அன்பு காட்டுறாரு பாபா. அதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இது குழந்தையுடைய குறை அல்ல, இது என்னுடைய குறை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதனால் அன்பான ஆத்மாக்கள், அன்பு 2 பேருக்குள்ள ஸ்னேகம் வந்துருச்சு, அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பானவங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உனக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்க மாட்டாங்க, உயிரை கொடுத்தா தான் அவங்க இருக்க மாட்டாங்களே சொல்கிறது. அவ்வளோ உயர்ந்த ஹை லெவல் ஸ்டேஜ். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ரெடியாக இருப்பாங்க. பக்தி மார்க்கத்தில் பார்த்துருக்கிறனால தலையை கட் பண்ணி வச்சிடுறாங்க இல்லை? எவ்வளோ உயர்ந்த பக்தி.
உங்களை பார்க்க முடியலை, இப்போ எங்களுக்கு நீங்கள் கிடைக்கல, தரிசனம் கொடுக்கல அப்படின்னா தலையை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவு அந்த அன்பினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. அதனால் பாபா கேட்குறாரு இந்த முரளியில், நீங்கள் ராவணனுடைய தலையை வெட்டி வைக்கிறதுக்கு ரெடியா? கொஸ்டின் மார்க். பாபா சரி இந்த உடம்புல உள்ள தலையை கேட்கல, ராவணன் ஒருத்தன் இருக்கானே அவன் தலையை கட் பண்ணி உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கானே அவன் தலையை வெட்டுங்க, என்கிட்ட கொடுங்க, ரெடியா? இந்த ராவணனுடைய தலையை நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்களே, 5 தலை இருக்கே உங்களுக்குள்ளே, அதை நீ இறக்கி வைக்கிறதுக்கு ரெடியா? 10 தலையை எடுத்து மாட்டிட்டு சுற்றுறீங்க, அப்புறம் சொல்கிறீங்க தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு. தலை பாரமாக இருக்குது. ஏன் பாரமாக இருக்குது? ஏன்னா ராவணனுடைய 10 தலையை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நேரமும் 10 தலைக்கு மேலே வச்சுருக்கீங்க. அந்த ராவணனுடைய தலையை கொஞ்சம் இறக்கி வைங்க, ஆத்மாவை லேசாயிரும், தலைவலியெல்லாம் போயிடும், சரியாயிரும். பாபா அப்புறம் முரளியில் கேள்வி கேட்குறாரு, குழந்தைகள் நீங்கள் சதா ஞான சுரூபமாக இருக்கீங்களா? நிரந்தரமாக யோக சுரூபமாக இருக்கீங்களா? குழந்தைங்க சொல்கிறாங்க யோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் சொல்கிறாங்க ஆமாம் பாபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசித்து தான் பேசுகிறாங்க. யோசனைகள் அங்கு தடைகளாக இருக்கிறது, அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பாபா கேட்குறாரு, உங்களுடைய லட்சணம் பாப்சமான், லட்சியம் பாப்சமான், லட்சணம் பாப்சமான் இருக்கா? குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க? பண்ணிட்டு தான் இருக்கிறோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நிரந்தரமாக ஸ்நேக சுரூபமாக இருக்கீங்களா, அன்பாக இருக்கீங்களா, அன்பானவங்களா அப்படின்னா உடனே டக்குன்னு சொல்லிடுறாங்க பாபா. மற்ற என்ன கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? பண்ணிகிட்ருக்கோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அன்பில் எல்லோரும் பாஸ். அந்த அன்பில் பாஸ் ஆனதுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஃபாரின்லேருந்து இவ்வளோ தூரம். இல்லைன்னா இங்கே வரவே மாட்டோம், பாஸ் வரமாட்டோம். பாபா அதுக்கு தான் அந்த 3 பாஸ் சொன்னார். உங்கள்கிட்ட அன்பே பாபா மேலே அன்பு இல்லை அப்படின்னா பாபாவுக்கு பக்கத்தில் வரமாட்டோம். அது பாஸ் தானே. பாபா பக்கத்தில் வரமாட்டீங்க, பாஸ் வந்துட்டீங்க, பாபாவுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆயிடுவீங்க. எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கடந்து போயிடுவீங்க. இப்படி 3 பாஸையும் கனெக்ட் பண்ணி சொன்னார். இந்த அன்பு இருந்தால் தான் அங்கே பாஸ் 3மே. சில குழந்தைங்க பாஸாக இருக்காங்க, சில குழந்தைங்க பாஸ் வித் ஹானராக இருக்காங்க, மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க, சிலர் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்க, பாஸ் ஆகிட்டாங்க பரீட்சையில். டபுள் ஃபாரினர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பாரதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க அன்பில். நீங்கள் பாஸ் ஆனனால தான் பாபாவுக்கு பாஸ் உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பாபாவுக்கு பாஸ் உட்கார முடியாது பக்கத்தில். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பாஸ் ஆகணும். பக்கா ஸ்நேகத்திற்கான முழுமையான பர்ஃபெக்டான அன்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ். பர்ஃபெக்டான அன்பினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னார்? பர்ஃபெக்டான பாஸ். அதை பாஸ் வித் ஹானர், மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறது. இந்த அன்பு தான், இந்த ஸ்நேகம்தான் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்குது, ஃபவுண்டேஷன். அதனால் அன்பு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாபாவுக்கு பாஸ் இருக்கணும், பக்கத்தில் பாஸ் ஆகணும். ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாஸ் பண்ணி போகணும், கடந்து போகணும். 2வது தீவிர புருஷார்த்தத்தின் மரியாதை. தீவிரத்தன்மை அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நினச்சிங்க நடந்துருச்சு, நினைச்சோன்னே நடந்துருச்சு, அதுதான் தீவிரத்தன்மை. நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நடந்துரும், ஆயிரும் அப்படின்னா தீவிரமான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. தீவிரமான புருஷார்த்தம்னா என்னது? நினச்சேன், அங்கே நடந்துருச்சு. தீவிர புருஷார்த்தத்தில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது எது? சோம்பேறித்தனம், அலட்சியம், வீணான எண்ணங்கள். வீணான எண்ணத்தை பற்றி பாபா வேஸ்ட் தாட்ஸை பற்றி ஒரு முழு பேராகிராஃபே சொல்லியிருக்காரு முரளியில். ஆக்சுவலி இன்றைய முரளி ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி, லவ்ஃபுல்லாகவும் இருக்குது, பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. படிக்க படிக்க ஆனந்தமே ஆனந்தம் முரளி. இன்னைக்கு முரளின்னு 14 ஏப்ரல் 1994 இன்றைய முரளி. இது ஒரு முரளியை படித்தாலே போதும், நம்ம பாபா மேலே அவ்வளோ அன்பு வந்துடும், பாபாவுடைய அன்பிலேயே மூழ்கி போயிடுவோம். வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னா அது தனியாக வர்றது கிடையாது, அது கூட ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருது. வீணான எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அது வேகமாக பர்த் ஆகுது, பிறப்பெடுக்குது, ஜென்மம் எடுக்குது, நிறைய உருவாகுது.
ஒரு செகண்டில் எவ்வளோ வீணான எண்ணங்கள் உருவாகுது. அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வரும், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வரும். பாபா சொல்கிறாங்க, அந்த வீணான எண்ணங்களை நீங்கள் தான் படைக்கிறீங்க, அதை நீங்கள் பாலனையும் பண்ணுறீங்க, அதை நல்லா பாலனை பண்ணுறீங்க. இது நல்ல விஷயம்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் பண்ணிகிட்டு இருக்கிறது வீணானது. இது பாலனை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த வீணான எண்ணங்கள் நம்மளுடைய சமஸ்காரமாக மாறிடுது. அதனால் அடிக்கடி வந்துட்டு போகுது, அது சமஸ்காரமாகவே மாறிடுது. பாபா முரளியில் தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்குள்ள வீணான எண்ணங்கள் பர்மனண்ட்டாகவே சமஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா பாபாவுடைய வரதானங்கள், பாபாவுடைய அன்பு உங்களுக்கு அனுபவமே ஆகாது, கிடைக்கவே செய்யாது. கிடைச்சாலும் அனுபவம் பண்ண முடியாது, ஃபீல் ஆகாது. ஏன்னா சக்தி தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபோக்கஸ் எங்கே போயிட்டுருக்கு, ஃபோக்கஸ் பாபா கிட்ட போகல, வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு, வீணான விஷயத்தில் போயிட்டுருக்கு. வீணான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தெய்வீகமான ஆத்மா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரவே செய்யாது. சக்தி நமக்குள்ளே குவிஞ்சு சேர்ந்து இருக்கும்போது தானே நமக்கு ஒரு நானும் ஒரு தெய்வீக சக்திசாலியான ஆத்மா நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உத்வேகம் வரும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதான் சக்தி வெளியே போயிட்டுருக்கு வீணான விஷயங்களில். எப்படி எப்போ வரும் நமக்கு நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு? வரவே செய்யாது. அதுக்கான பாபா உபாயமும் இதில் சொன்னார் இன்றைய முரளியில். ஒருவேளை உங்களுக்கு வீணான எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய தெய்வீக சுரூபத்தை நினைவு பண்ணுங்கள், தேவதா சுரூபத்தை. தேவதைகள் என்னவா இருந்தாங்க சத்தியுகத்தில்? வீணான விஷயங்கள் வந்து இன்னசென்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க சென்ட் ஆகிட்டாங்க. சென்ட்னா மலர்கள் போல் ஆகிட்டாங்க. வீணான எண்ணங்களை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட். அதனால் அவங்க ஆகிட்டாங்க சென்ட், அதாவது மலர்கள் ஆகிட்டாங்க, பூ ஆகிட்டாங்க, தேவதைகள் ஆகிட்டாங்க. அதனால் வீணான விஷயங்கள்லேருந்து இன்னசென்ட் ஆகணும். வீணான விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியாத அளவு ஆயிடணும். வீணான தெரியாதுன்னா இல்லை, வீணான விஷயங்கள்கிட்ட இல்லை. வீணான விஷயங்கள்லேயே அந்த ஞானமே இல்லாமல் போயிடணும், அஞ்ஞானி ஆயிடணும். இதில் அஞ்ஞானியாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வீணான விஷயங்களில் எப்போ நம்மளுடைய வீணான எண்ணங்கள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய தீவிர புருஷார்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. பாபா வந்து புருஷார்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறார். நான் புருஷார்த்தி, நான் முயற்சியாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனா ஆத்மா, நான் அடிக்கடி வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன், தப்பு பண்ணி நான் புருஷார்த்தி இல்லை, நான் முயற்சியாளன் இல்லையா, நான் முயற்சியாளன், அதனால் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கரெக்டாக பாபா சொல்கிறாங்க, புருஷார்த்தி முயற்சியாளர்கள் அப்படின்னா ஒரு தடவை பண்ண தப்ப இன்னொரு தடவை பண்ணாமல் இருக்கிறவங்க தான் புருஷார்த்தி. அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஒரே தப்பி பண்ணிகிட்டு இருக்கவங்க புருஷார்த்தி இல்லை. ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டாச்சு, மீண்டும் அதே தப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் புருஷார்த்தியே அல்ல அப்படின்ட்டார் பாபா. புருஷார்த்தி, நான் புருஷார்த்திங்கிற அந்த பேரை யூஸ் பண்ணி நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த புருஷார்த்தி அப்படிங்கிற வார்த்தையை. அதிகமாக பிராமண வாழ்க்கையில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை என்னது? புருஷார்த்தி. நான் புருஷார்த்தி தானே அப்படின்ட்டு சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க குழந்தைங்க. புருஷார்த்தி அப்படின்னா என்ன சொல்கிறார் பாபா? நான் ஆத்மா, நான் ஆத்மா என்ற புருஷ் இந்த ரதத்தின் உடல் என்ற ரதத்தின் மூலமாக காரியம் செஞ்சிட்ருக்கிறேன். இதுதான் புருஷார்த்தி. இந்த நினைவு இருந்தால் தான் அவங்க புருஷார்த்தி. ஆத்மா என்ற புருஷ் இந்த ரதத்தை மூலமாக காரியம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் புருஷார்த்தத்தில் தவறு நடக்கக்கூடிய சான்ஸ் கிடையாது. ஒரு வேளை தவறு நடந்தாலும் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க புருஷார்த்தியே அல்ல. புதுசாக நான் தப்பு பண்ணிக்கலாம், நீங்கள் பழைய தப்பே பண்ணக்கூடாது, மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரே தப்பை திருப்பி 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 சொல்லிகிட்ருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்கன்னா. ஒரு பிரதர் இன்றைக்கி ஸ்டோரி சொன்னார் இல்லையா, நான் என்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தேன், அங்கே பார்த்தா ஒரு குழி இருந்தது, அதில் தெரியாமல் விழுந்துட்டேன். அவருடைய ஸ்டோரியில் 2வது நான் எழுதுகிறாரு, நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், அங்கே குழி இருந்துன்னு எனக்கு தெரிஞ்சுது, ஆனாலும் நான் விழுந்துட்டேன் கவனக்குறைவா, அதனால் என்னால் வெளியே வர முடியலை. 3வது தடவையும் அப்போ என்ன பண்ணோம், நான் சைடில் ஓடி போயிட்டேன். 4வது தடவை என்ன பண்ணேன், அந்த ரூட்டுக்கே போகலை, அங்கே குழி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவள் மறுபடியும் அங்கே விழுந்துட்டு இருந்தால் அவங்க புருஷார்த்தி இல்லைல்ல. பாபா அந்த முரளியில் சொன்னார், இந்த வருஷத்தினுடைய சீசனுடைய கடைசி முரளி, இது கடைசி கிடையாது, இது ஆதி, துவக்கம், அந்தம், முடிவு. அப்படின்னா முடிவு எப்பொழுதும் அடுத்த தொடக்கத்தினுடைய நினைவை நமக்கு கொடுக்குது. முடியலை, அது அடுத்த ஆரம்பத்தினுடைய நினைவுகளை கொடுக்குறது. அடுத்தது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற சிக்னல், அதுதான் முடிவு. இதை பாபா லிங்க் பண்ணார் சங்கமேகம் மற்றும் சத்தியுகம். சங்கமேகம் சத்தியுகத்திற்கான நினைவை நமக்கு கொடுக்குது. சங்கமேகத்துக்கும் சத்தியுகத்து நடுவில் என்ன வருது?
சங்கம யுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவில் டைரக்டில் போக முடியாதுல்ல, நம்ம டைரெக்டாக சத்தியுகத்துக்கு நடுவில் எங்கேயோ போவோம் இல்லையா? அது என்ன? அனாதி சுரூபம், பரந்தாமம். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த ஒரு முடிவு இருக்குது இல்லையா, அந்த முடிவு உங்களுடைய ஆதி துவக்கத்தை நினைவுபடுத்துகிறது. அந்த ஆதி இருக்குல்ல, துவக்கம், அது உங்களுடைய அனாதி சுரூபத்தின் மூலமாக, அனாதி சுரூபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் ஆதிக்கு போவீங்க. அதாவது சத்தியுகத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் அப்புறம் சத்தியுகத்துக்கு போகிறோம். இந்த அனாதி சுரூபத்துக்கு போகிறதுக்கான அந்த ஸ்பீடை அதிகப்படுத்தணும். புரிஞ்சுதா? சம்ஜா? அதாவது முடிவு இறுதி நேரம் துவக்கத்தை நினைவுபடுத்துகிறது. அந்த துவக்க காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அனாதி காலத்துக்கு போகணும். அனாதி காலம் எதை நினைவுபடுத்துது? மீண்டும் ஆதி காலத்துக்கு நினைவுபடுத்துது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, உங்கள் அனாதி சுரூபம் இருக்கு இல்லையா, பரந்தாமத்தில் நம்ம இருந்த அந்த சுரூபத்தினுடைய நினைவை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறார். அதுதான் தீவிர புருஷார்த்தம். மூணாவது பாபா சொல்கிறாங்க, சுத்த சங்கல்பம், தூய்மையான எண்ணம் மற்றும் அர்ஜுன் குரூப். பாப்தாதா இன்று ஒரு குரூப்பை பார்க்குறாரு. எந்த குரூப்பாக இருக்கும்? அர்ஜுன் குரூப்பை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அர்ஜுன் குரூப்னா என்ன அர்த்தம்? யார் அடி எடுத்து வச்சாங்களோ அவங்க தான் அர்ஜுன். அதாவது என்ன அர்த்தம்? எப்படி நான் என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கிற அட்டென்ஷன் வச்சு யார் காரியம் செய்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுன். நான் அப்படின்னா நான் கிடையாது, தேக அபிமானத்தினுடைய நான் அல்ல. நான் சிரேஷ்டமான ஆத்மா, ஒரு சிரேஷ்டமான சுமான். நான் இந்த சிருஷ்டியினுடைய நாடக சக்கரத்தின் ஒரு உயர்ந்த சிரேஷ்டமான நடிகன். நான் யார்? இந்த முழு பிரம்மாண்டத்தின் ஆதாரமானவன். நான் யார்? இந்த பிராமண பரிவாரத்தின் ஃபவுண்டேஷனாக இருக்கிறேன். இந்த மாதிரி சொமானில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என்னாகும்? நான் அர்ஜுனன். அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த வீணான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் பாபா சொல்கிறாங்க, பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்து உங்களை கீழே இறக்கிறது. வீணானதுனுடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸு உங்களுடைய சக்திசாலியினுடைய அந்த ஃபோர்ஸை கம்மி பண்ணி விட்டுருது. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? இதை செஞ்சுருக்க கூடாது, ஆனால் செஞ்சுட்டேன். அதை பார்த்துருக்கக்கூடாது, நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு ஜோக்கு, ஒரு காமெடி, ஒரு வார்த்தையினால முழு மகாபாரதம் உருவாயிடுச்சு. அது என்ன வார்த்தை? குருடனின் மகன் குருடன். அந்த ஒரு வார்த்தை, அந்தாக்கி பேட்டா அந்தா. திரௌபதி பாஞ்சாலியினுடைய ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு, இன்னொருத்தருக்குள்ள ஒரு மகாபாரத யுத்தத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீணான விஷயங்களில் அவ்வளோ நம்ம மூழ்கி போய் விடக்கூடாது. நான் யார் அப்படிங்கிறதே மறந்து போகிற மாதிரி. அப்புறம் பாபா சொன்னார் முரளியில், இப்போ மகாபாரத யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மகாபாரத ராமாயணத்தில் யுத்தம் வருது, ஒருத்தர் அம்பு விடுறாரு, ஒருத்தர் அங்கேருந்து அம்பு விடுறாரு. பாபா அதுக்காக சொல்கிறாங்க, உங்களுடைய வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற அம்புகள் உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த சுத்த எண்ணங்களை அப்படி தட்டி விட்டுருது. இப்படி வில்லால் அம்பு வச்சு அம்பை தட்டி விடுற மாதிரி உங்களுடைய வீணான எண்ணங்கள் என்ற அந்த அம்புகள் அவ்வளோ தீவிரமாக இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தமான எண்ணங்களை கூட அது முறியடிச்சிருது. அதனால் சதா பாபாவை கூடவே வச்சுக்கோங்க, எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. சதா பாபாவை நம்ம கூடவே வச்சுருந்தோம் அப்படின்னா வீணான எண்ணங்களுடைய பவர் கம்மியாகும், டோசேஜு, ஃபோர்ஸு, சுத்த சங்கல்பங்களுடைய சுத்தமான எண்ணங்களுடைய ஃபோர்ஸு அதிகமாகும். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சுத்த சங்கல்பம், தூய்மையான எண்ணங்களுடைய அந்த அதிர்வலைகளை உங்களை சுற்றி அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வைங்க. அந்த கோட்டைக்குள்ளே எந்த ஒரு வீணான ஆத்மாக்கள், வீணான எண்ணம் உடைய ஆத்மாக்கள் வந்தால் கூட அவங்க கூட சக்திசாலியாக மாறிடணும். அந்த மாதிரி உங்களுடைய கோட்டையை உருவாக்குங்க அப்படிங்கிறார் பாபா. இந்த ஓரா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்மளுடைய சுத்தமான எண்ணங்களுடைய ஃபோர்ஸை அந்தளவு அதிகப்படுத்தணும். அந்த என்னுடைய டச்சில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் சக்திசாலியாக மாறிடுற மாதிரி, அவங்களுடைய வீணான எண்ணங்களும் அங்கே தூரமாக போயிடுது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஓராவை உருவாக்கணும். ஒரு கோட்டையை நம்ம சுற்றி ஒரு ஒளியாலான கோட்டையை உருவாக்கணும். அந்த கோட்டைக்குள்ளே எந்த ஆத்மாக்கள்லாம் வராங்களோ அவங்களுடைய வீணான எண்ணங்கள் தானாகவே சக்திசாலியாக மாறிடணும். அதனால் எல்லோரும் அர்ஜுனன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நீ பாபா கேட்டார், யார் தயார் ரெடியாக இருக்கீங்களோ கை தூக்குங்க அப்படின்னு.
பாபா இன்றைய முரளியில் 2 தடவை ரிப்பீட் பண்ணார், ஒரு அர்ஜுன் குரூப்பை உருவாக்குங்க, அர்ஜுன் குரூப்பை உருவாக்குங்க அப்படின்னு. அந்த குரூப்பு மற்றவங்களை லீட் பண்ணும், தலைமை தாங்கி நடத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அர்ஜுன் குரூப்பை உருவாக்கணும். யார் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க தான் அர்ஜுன். முதல்ல யார் மாறுறாங்களோ அவங்க தான் அர்ஜுன். நான் என்ன செய்கிறனோ அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு யார் ஒவ்வொரு காரியத்துலையும் செய்கிறாங்களோ, ஒவ்வொரு செயலையும் செய்கிறாங்க, ஒரு எண்ணங்களை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் அர்ஜுன். இப்போ அர்ஜுனாக ரெடியாக நீங்கள் என்ன பார்த்து நான் செய்கிறனோ அதை பார்த்து எல்லோரும் காப்பி பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி குரூப்பை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அப்போ 3 பாயிண்ட் என்னெல்லாம் இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து அன்பினுடைய மரியாதை, பாபா கூட இருக்கணும், பாஸ் ஆகணும், பாஸ் இருக்கணும், பாஸ் வித் ஹானர் ஆகணும், கடந்து போகணும். அப்புறம் ஆனால் இன்னொரு பாஸ் பண்ணிடக்கூடாது, ரேகையை பாஸ் கடந்து போயிடக்கூடாது, பாஸ் பண்ணிடக்கூடாது, ரேகைக்குள்ளே இருக்கணும், மரியாதைக்குள்ளே இருக்கணும். 2வது வந்து தீவிர புருஷார்த்தத்தினுடைய மரியாதை. ஒரே தப்பு மறுபடியும் பண்ணிட்டு இருந்தால் அவங்க தீவிர புருஷார்த்தி அல்ல. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் நடந்தது அப்படின்னா தான் அதுதான் தீவிர புருஷார்த்தம். நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க ஆனால் நடக்கவே இல்லை அப்படின்னா தீவிர புருஷார்த்தம் அல்ல. அதனால் ஒரு தடவை பண்ண தப்பை இன்னொரு தடவை பண்ணுறவங்களும் தீவிர புருஷார்த்தி. தீவிர புருஷார்த்துக்கு 3 டெஃபினேஷன் கொடுத்தாரு. ஒரு தடவை பண்ண தப்பை இன்னொரு தடவை பண்ணாமல் இருக்கிறவங்க தான் அவங்க தான் தீவிர புருஷார்த்தி. அப்புறம் என்ன நினச்சிங்களோ நடக்குது அதுதான் அப்படின்னா அதுதான் தீவிர புருஷார்த்தி. அப்புறம் நான் புருஷ் ஆத்மா, இந்த ரதத்தை செலுத்திட்டுருக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன், இயக்கிட்டுருக்கிறேன், இதன் மூலமாக காரியம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்மிருதி ஸ்வரூபம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் தீவிர புருஷார்த்தி. தீவிர புருஷார்த்திங்கிற வார்த்தையை வச்சு தப்பு மேலே தப்பு பண்ணுறவங்க தீவிர புருஷார்த்தி அல்ல. நான் புருஷார்த்தி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறவங்க அவங்க நார்மல் புருஷார்த்தியே இல்லை. இதில் எங்கே தீவிர புருஷார்த்தி? அடிக்கடி ஒரே தப்பு மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தீவிர புருஷார்த்தி அப்படின்னு சொல்கிறது நிறுத்திடுங்க. வெறும் புருஷார்த்தி வேணால் வச்சுக்கலாம், ஒன்றுமே சொல்லாதுங்க. 3வது பாயிண்ட்டு மரியாதை. சுத்தமான எண்ணங்களுடைய ஸ்டாக்கு அவ்வளோ வச்சுக்கோங்க. என்னுடைய தொடர்பில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய வீணான எண்ணங்கள் சமாப்தியாகி அவங்களும் சக்திசாலி ஆகிடணும், சுத்த சுரூபமாக மாறிடணும். அந்த மாதிரி நமக்குள்ளே ஸ்டாக்கு வச்சுருக்கணும். நான் தான் அர்ஜுன். அதனால் அந்த சோமானை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை புது வருஷத்துக்காக எடுத்துக்கோங்க. நான் தான் அர்ஜுன், நான் ஆத்மா அர்ஜுன். நான் என்ன செய்வேனோ அதை பார்த்து எல்லோரும் செய்வாங்க. முதல் அடி நான் தான் வைக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டு சாகணும், நான் தான் முன்னாடி இருக்கணும், நான் தான் முதல்ல மாறணும், நான் தான் ஃபஸ்ட்டு கர்மாதித்தாகணும், நான் தான் ஃபஸ்ட்டு பரிசுத்தாகணும், எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் புயலை கண்டு பயப்படக்கூடாது. அந்த கவிதையில் சொன்ன மாதிரி, படகோட்டியே செலுத்து உன் படகை புயலை நோக்கி, புயல்கள் என்பது பரிசு, அது எப்பொழுதாவது தான் கிடைக்கின்றது. எப்பொழுது கிடைக்கும்? அது இப்பொழுது தானே வருகிறது. அவ்வப்பொழுது தான் அந்த புயல்களின் அன்பு கிடைக்கிறது. புயல்கள் நம் மீது வந்து பாய்கிறது என்றால் அது நம் மீது காட்டும் கருணை, நம்மை சக்திசாலியாக்குவதற்கான அது கொடுக்கும் கருணை, ஒரு வாய்ப்பு. ஆகையால் மாலுமியே படகோட்டியே திருப்பு உன் படகை அந்த புயலை நோக்கி அப்படின்னு கவிதை இருக்கு இல்லையா? பாபாவனுடைய ஸ்நேகம் பார்த்தீங்கன்னா நம்மளை என்னவா ஆக்கிடுச்சு. மனிதனாக இருந்த நம்மளை தேவனாகி ஆகிவிட்டுச்சு. சங்கமயத்தில் தேவன்களை விட உயர்ந்தவங்களை ஆக்கிடுச்சு, பிராமணர்கள் ஆக்கிடுச்சு, விஸ்வ கல்யாணக்காரி ஆக்கிடுச்சு, வில்வ சேவாதாரி ஆக்கிடுச்சு, பூர்வஜியம் ஆக்கிடுச்சு. அதனால் அன்புக்கு பாபா கொடுத்த அந்த அவ்வளோ சுயநலம் இல்லாத எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பிற்கு ரிட்டன் தன்னைத்தானே மாற்றக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருச்சு இந்த அன்பு. ஓம் சாந்தி. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள்.
மேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சீதைவே, நான் ஓடும் போது தூயுமை. என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு. கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள். அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள். ஆத்மா சேரும் சாகரத்திற்கு அமைதியாய் வழிகாட்டும்